அதை மூடி அந்த இடத்திலே கர்த்தர் வெளிப்பட்டு மோசே இடத்திலே கற்பலகைகளை இவர்கள் கை கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்படியாக கட்டளைகளையும் கை கொள்ளும்படியாக கற்பலைகள் அவரை எழுதி கொடுத்து மோசே இந்த ஜனங்களை எல்லாம் இந்த கற்பனைகளை கை கொண்டு இந்த நியாயப்பிரமாணங்களை கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். இதை நீ அவர்களுக்கு என்ன செய், போதி சொல்லி கொடு. அதை தான் இந்த நாளிலே நாம் என்ன செய்கிறோம், அந்த போதனையாக அன்றைய தினத்திலே மோசே இடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த கற்பலையிலே என்னென்ன கர்த்தர் எழுதி இருந்தாரோ, அந்த எழுதி கொடுத்தாரோ அந்த நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் தான் இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக நாம் பார்த்து வருகிறோம். அன்றைக்கு அப்படியாய் மோசே ஜனங்களுக்கு கர்த்தர் இதெல்லாம் தான் விரும்புகிறது, இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொடுத்து வழி நடத்தி வந்தார். அப்போ இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாம் அநேக பலகைகளை நாம் பார்க்கிறோம், அநேக போர்டுகள், அநேக எச்சரிக்கிற நம்மை சீர்படுத்துகிற அநேக கற்பலைகள் அங்கங்கே இருக்கிறது, இந்த பூமியிலும் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு மோசே இடத்திலே எழுதி கொடுத்த கற்பலையும் இருக்கிறது, இந்த எச்சரிக்கிற இந்த கற்பலைகளும் இருக்கிறது. நாம் அன்றாடு பார்க்கிற காரியங்கள். இதை அநேக நேரங்களிலே சில நேரங்களில் நாம் அதை நாம் ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை. ஏன் அதையும் நாம் உதாசீனமாய் தள்ளுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் நாம் என்ன செய்வதில்லை, கை கொள்வதில்லை. அப்போ கர்த்தர் தீர்க்கமாய் சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இதைதான் எல்லாவற்றையும் மாற்றி அவர் ஒரு கட்டளையை கொடுத்து இதெல்லாம் ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டோட முடிந்து போகாதபடிக்கு புதிய ஏற்பாட்டிலையும் கொண்டு வந்து எல்லா காரியங்களையும் அவர் வெளிப்படுத்தி இதெல்லாம் தான் நான் விரும்புகிற காரியம், இதை செய்யும் போது நிச்சயமாகவே என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினை அறியான் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி கொடுத்து இதை கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் கை கொள்ளும்படியாக, ஜனங்கள் கை கொள்ளும்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் கற்பித்தார். கழிந்த நாளிலே நாம் அபாயம், டேஞ்சர் என்ற ஒரு பகுதியை மட்டும் கர்த்தர் ஆவியானவர் தியானித்தோம். டேஞ்சர் என்ன என்றால், நாம் எந்த இடத்திலே ஒரு போர்டு வைத்திருக்கிறதோ அந்த இடத்திலே டேஞ்சர், அது என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்திலே போகக்கூடாது, அந்த இடத்திலே தொடக்கூடாது. அதற்காகத்தான் அந்த பலகைகளை, அந்த அநேக டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கிற இடங்கள்ல அந்த இடத்துல பெரிய ஒரு போர்டு, ரெட் போர்டு வச்சிருப்பார்கள், டேஞ்சர், ஏன் தொடக்கூடாது, தொட்டா நாம் முடிந்துடும். அப்போ அதை நாம் பார்த்து தொட்டால் நாம் செத்து போயிடுவோம் என்று நமக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. போர்டை பார்த்து நாம் என்ன செய்வதில்லை, போய் தொடுவதில்லை. அதே நேரத்தில் வேதம் எச்சரிக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அநேக நேரங்களில் அந்த எச்சரிப்பை நாம் என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை, அந்த எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுப்பதில்லை. இதெல்லாம் தான் கற்பனைகளும் கட்டளைகளுமாக நியாயப்பிரமாணங்களுமாக தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த காரியம். மோசையோடு நீ சொல்லு. இன்றைக்கு அதே போல மோசை வெளிப்படுத்தி கொடுத்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் மூலம் வெளிப்படுத்தின காரியங்களை இதையெல்லாம் என்ன செய்யுங்கள், உலகமெங்கும் போய் சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்லி அநேகரை எழுப்பி அன்றைக்கு மோசே கொடுத்து போதி சொல்லி கொடு என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அடியனை நிறுத்தி இதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஏனென்றால் நாட்கள் இனி செல்லாது, காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. இதெல்லாமே கை கொண்டு நடந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அதற்காகத்தான் இந்த நாளிலே தெளிவாய் பேசும்படியாக உலகத்திலே இருக்கிற அநேக கற்பனைகள் இருக்கிறது, அநேக போர்டுகள் இருக்கிறது. இதையும் பார்த்து கர்த்தர் எச்சரிக்கிற காரியங்கள், இதன் மூலம் கர்த்தர் வேதத்திலே என்னென்ன எச்சரிப்பை கொடுக்கிறார், இந்த எச்சரிப்புகளை கேட்டு நாம் கை கொண்டு நடந்தால் மட்டுமே இந்த செய்தி நாம் முடியும் போது உங்களுக்கு தெரியும். இதை முடிக்கும் போது எங்கு இருந்து நாம் ஆரம்பித்து எங்கு நாம் முடிக்கிறோம் என்பது கடைசியிலே உங்களுக்கு புரிய வரும். அதனாலே இந்த வார்த்தைகளை தெளிவாய் கேட்டு எழுதி வைத்து தெளிவாய் இதை தியானிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக இந்த இனி வருகிற காலங்களிலே நாம் எச்சரிக்கப்பட்டு நாம் விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக இந்த சத்தம், இன்றைக்கு கேட்கிற இந்த சத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை உண்டு பண்ணும்படியாக சத்தமாகவே இருக்கிறது. அப்போ எல்லா காரியங்களையும் கழிந்த அறிவிப்பு
பலகை. இந்த நாளிலும் அதை தொடர்ந்து தான் நாம் தியானிக்க போகிறோம். கழிந்த நாளிலே ஒரே ஒரு இது டேஞ்சரை குறித்து பார்த்து, அந்த பாவத்தை குறித்து, பாவம் செய்த ஒரு ஆத்துமா சகோதரர்கள் ஒருவர் நாம் பார்த்தோம். லூக்கா 16வது அதிகாரத்திலே பார்த்தோம். பாவம் செய்து மரித்து போன ஒரு சகோதரன் அக்னியிலே போய் கிடந்து அந்த இடத்திலே ஒரு துளி நீர் கிடைக்காதா என்று. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். மரண குழியிலே பாதாளத்திலே போய் கிடந்த சகோதரனில் ஒருவர் இருந்து கூக்குரலிட்டு, எனக்கு ஒரு துளி நீர் கிடைக்காதா என்று, யாராகிலும் எனக்கு உதவி செய்வார்களா என்று. யாரும் உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் அது அப்படிப்பட்ட இடம். கர்த்தர் தள்ளிவிட்டால் முடிந்தது, அவ்வளவுதான். அப்போ அந்த நாளிலே சகோதரர் நாம் பார்த்தோம். அந்த இடத்திலே சகோதரர்கள் இடத்திலே யார் போய் சொல்வார்கள், இப்படி நான் போய் ஒரு விசை நான் போய் சொல்லி வருகிறேன், இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வந்து விடாதபடிக்கு நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நடவுங்கள் என்று சொல்லி வருகிறேன் என்று சொன்னபோது அந்த இடத்திலே மறக்கப்பட்டு நீ என்ன செய்ய முடியாது, அந்த இடத்தை விட்டு தப்ப முடியாது. பாதாளத்திலே போனவர்கள் தான் அவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு மீதம் இருக்கிற 5 சகோதரர்களுக்கு யார் அறிவிப்பார் என்று சொன்னபோது மோசே இருக்கிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். சொல்லிக் கொடுத்து அவர்களை நேர்வழிப்படுத்தும்படியாக பிரயாசப்படுவார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே போய் சேருவார்கள் என்று அந்த இடத்தில் அந்த நாளிலே பார்க்கிறோம். இந்த நாளிலும் இங்கே நடக்கக்கூடாது. டோன்ட் வாக் ஹியர். அப்போ அதை குறித்து தான் நான் பார்க்க போறேன். பல இடங்களிலே நாம் இந்த இடத்துல நடக்கக்கூடாது. ரோடு கிராசிங்ல சில இடங்களிலே வைத்திருப்பார்கள், அந்த சிக்னலுக்கு பக்கத்திலே வைத்திருப்பார்கள். இந்த இடத்துல நடக்கக்கூடாது. நடந்தால் என்ன ஆகும்? டேஞ்சர் தான். அதை மீறி நடக்கும்போது விபத்துகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுகளில் மேலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது கீழே ஒரு டேப் ஒட்டி இந்த ஏரியாவில் ஆட்கள் நடக்கக்கூடாது என்று. நடந்தால் என்ன ஆகும்? மீறி நடந்தால் மேலே இருந்து எப்பொழுது எது வேண்டுமானாலும் சம்பவிக்க நேரிடும். அப்போ இதை நாம் நாம் பல நேரங்களில் நாம் என்ன செய்வதில்லை, அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள், பார்த்து நடக்கிறவர்களும் உண்டு, பார்க்காமல் நடக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படி நடக்கிறது இங்கே நடக்கக்கூடாது. வேதம் இன்றைக்கு சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 1வது சங்கீதத்திலே 1வது வசனம் இன்றைக்கு எச்சரிக்கிற வார்த்தை பாருங்கள். இந்த நடக்கக்கூடாது. அப்படி நடக்கிறவர்கள் எப்படி நடக்கக்கூடாது என்று மைக்கில் ஒருவர் வாசிங்கள். 1வது வசனம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமென். 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. பாவிகளிலே வழியிலே நிற்கக்கூடாது. பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. அதை மீறி நாம் என்ன செய்கிறோம்? நடக்கிறோம், அமருகிறோம், என்ன செய்கிறோம்? உட்காருகிறோம். அப்போ அடுத்த வசனம் இப்படியா சொல்லு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இது இப்படி நடக்காமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ யார் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது என்றால், கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் இப்படியாக, 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தின்படி இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுது, அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்வான்? வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு இது வாய்க்கும் என்றால், கர்த்தருடைய வேதத்திலே ஹல்லேலூயா இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அவர்களுக்குத்தான் இந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் நீர்கால்களிலே ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம், துன்மார்க்கனுடைய வழியிலே நடவாமலும்
பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் இடத்திலே உட்காராமல் வேதத்தை நாம் பற்றி கொண்டு நடப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாக, ஹல்லேலூயா, வேதம் அப்படியே நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் நிற்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனி தந்து இலை உதிராதிருக்கிற மனிதத்தை போல. அப்போ ஒரு நாளும் இலை உதிர்வதில்லை, கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் அவருடைய வேதத்தில் நாம் தியானமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்த பகுதி எப்படியாக மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. முதலாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடாது. இரண்டாவதாக மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. மாம்சத்தின்படி எடுங்கள், ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹல்லேலூயா. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை? அப்படியானால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து, யாருக்கு உட்பட்டவர்களாயிருக்க வேண்டுமா? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அப்போ ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையாம்? ஆக்கினை தீர்ப்பு இல்லையாம். அடுத்த வசனம் இப்படியா சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே. அப்போ அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுடைய ஆவி எப்படி என்ன செய்ததாம்? என்னை பாவ மரணம் என்பவைகளில் பிரமாணத்தினின்று விடுவித்ததாம். அப்போ அவர் ஒரே தரம் மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஒரே தரம் மரித்து நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? நம்மிலிருந்து விடுவித்தார் என்று நாம் பார்க்க முடியாது. அடுத்த 3வது வசனத்திலே அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ குமாரனை சொந்த குமாரன் என்றும் பாராமல் இந்த பூமியிலே அனுப்பி எல்லாருடைய பாவங்களையும் போக்கும்படியாக ஒரே பலியாக பலி செலுத்தி எல்லாருடைய பாவங்களுக்காகவும் என்ன செய்தார்? பலியானார். அடுத்த வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். எதற்காக? நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களுக்காகவே என்ன செய்தாராம்? அப்படி நிறைவேறும்படியாகவே அப்படி செய்தார். அடுத்த 5வது வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். அப்போ மாம்சத்தின்படி எப்பொழுதெல்லாம் நடக்கிறோமோ மாம்சத்திற்குரிய காரியங்கள் தான் நமக்குள்ள என்ன செய்யும்? வெளிப்படுமாம். ஹல்லேலூயா. அடுத்த பகுதி ஹல்லேலூயா, சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ நாம் எப்பொழுதெல்லாம் மாம்சத்தின்படி நடக்கிறோமோ அந்த மாம்ச சிந்தை தான் நமக்கு வெளிப்படும். அதே நேரத்தில் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆவியின் சிந்தை. அப்போ ஆவியின் சிந்தை எங்குண்டு அங்கு அந்த இடத்திலே விடுதலை உண்டு. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய். அப்போ மாம்ச சிந்தை எப்பொழுதுமே நம்மை மரணத்துக்குள்ளாகத்தான் கொண்டு போகும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 3வதாக நாம் அதே இதிலே பார்க்கும்போது அதே 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு
நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் ஆமென் ஹalleluya. நமக்கு இந்த சம்பவம் தெரியும். சோதோம் குமாரா பாவம் நிறைந்த ஒரு பட்டணத்திலே நீதிமானா இருந்த ஒரு லோத்து அந்த இடத்திலே இருந்தான். லோத்து அந்த இடத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நிறைந்த வாழ்க்கையிலே மாம்சம் எப்படியும் மாம்சம் இச்சித்து பாவத்துக்குள்ளாக தள்ளுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. உலகத்திலே நாம் இருக்கிற உலகத்திலே வாழ்கிற நமக்கு பாவத்துக்குள்ளாக போவதற்கு அநேக காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்திலே லோத் என்பவன் அந்த பாவம் இருந்த இடத்திலும் பாவம் செய்யாதபடிக்கு அந்த இடத்திலே வாழ்ந்து வந்தான். கர்த்தர் தேவ பக்தி உள்ளனை சோதோமினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கேற்றபடி நடந்த கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்தார். அப்போ மாம்சத்தின்படி கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிற கேட்டும் அசட்டை பண்ணி இது என்ன நடக்க போகிறது, இதெல்லாம் சம்பவிக்க போகுது. அநேக நேரங்களில் நம்முடைய எண்ணம் கர்த்தர் வரப்போகிறார் என்று சொல்லும்போது அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் நாம் உதாசீனப்படுத்தி தள்ளி கொண்டிருக்கிறோம். காலங்களை நீட்டிக் கொண்டிருக்கிறோம். காலத்தை தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நாம் எச்சரிக்கிற காரியம் இதுதான். மாம்சத்தின்படி நடவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார். எதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? நாம் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக போய்விடாதபடிக்கு தான் இந்த நாளிலே எச்சரிப்பை கொடுக்கிறார். எந்த விதத்திலும் நம்முடைய சரீரம் பாவ சரீரம் எந்த விதத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது, பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது. பாதாளம் எப்படிப்பட்டது என்பது அநேக வார்த்தைகள் அநேக எச்சரிப்புகளை கொடுக்கிறது. அப்போ இதிலே நாம் போய்விடாதபடிக்கு தான் இந்த நாளிலே அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு நடவுங்கள் என்று இந்த நாளிலே எச்சரிக்க காரணம் இதுதான். அப்போ சில காரியங்களை சில நேரங்களில் எச்சரிப்பு வரும்போது நாம் அசட்டை பண்ணுகிறோம். நமக்கு தெரியும், இந்த குழியில் தூக்கி போடப்பட்ட மனிதன் யாரு? யோசேப்பு. இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ குளியல் யோசேப்பு சொப்பனம் குளியல் யோசேப்பு சொப்பனம் கண்டு சொப்பனத்தை சகோதரத்தில் சொன்ன போது அது என்ன இவன் உயர்ந்திருக்கிறான் என்று அதே நேரத்திலே எரேமியா தீர்க்கதரிசி 38-39 அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த இடத்திலே எரேமியா தீர்க்கதரிசி மூலம் தேசம் பாவம் நிறைந்து மனிதர்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இடைப்படுகிறார். நீ போய் இந்த ஜனங்களிடத்திலே போய் சொல்லு, இவர்களை நான் அழிக்க போகிறேன் என்று. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. கர்த்தர் சொன்னபடியே இந்த ஜனங்களிடத்திலே போய் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி, உங்களுடைய பாவங்கள் நிமித்தம் கர்த்தர் இந்த தேசத்தை உங்களையும் அழிக்க போகிறார் என்று. இதை கேட்ட அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த எரேமியாவை வாசிக்க வேண்டாம், நான் நேரம் இல்லாதது முடியால் வேகமாக புரிந்து கொள்ளும்படியாக எரேமியா 38 6வது அதிகாரத்திலிருந்து 13வது வசனம் வரையில் பார்க்கும்போது எரேமியாவில் மேலே கோபம் கொண்டு அவனை தூக்கி என்ன செய்கிறார், ஒரு குழிக்குள்ளாக போட்டு விடுகிறார்கள். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். பாவம் அக்கிரம் இன்றைக்கும் அப்படித்தான். அப்படி எச்சரிக்கிறவர்களுக்கு எதிராக எழும்புகிறது. இந்த நாளிலும் அப்படித்தான். யார் நியாயத்தை பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த நாளிலே என்ன செய்யும், கரம் எழும்புகிறது. அப்போ அந்த நாளிலே தீர்க்க தரிசனம் உரைத்தது நிமித்தம் குழியிலே தூக்கி போட்டு கொலை செய்யும்படியாக அந்த இடத்துல தூக்கி போடுகிறார். அந்த இடத்திலும் பாருங்கள், அந்த ஜனங்கள் மத்தியில் எப்படி அந்த சோதோமிலே ஒரு லோத்துவை தப்ப விட்டாரோ, அந்த தேசத்திலே இருந்த ஒரு மனிதன், அந்த எபேத் மெலேக் என்ற ஒரு மனிதன் அந்த இடத்திலே எரேமியா தீர்க்கதரிசியை தூக்கி குழியிலே போட்டதை பார்த்து அவன் என்ன செய்கிறான், அந்த எரேமியாவை காப்பாற்றுகிறது. அந்த வசனங்களில் நாம் பார்க்க முடியும். 38:6 12 வரையில் வசனங்களை வாசிக்கும்போது
தெரியும். அப்போ அந்த இடத்துல அந்த மனிதன் எரேமியா தீர்க்கதரிசியை குழியிலிருந்து தூக்கி விடுகிறதும் பார்க்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாது. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு உரைத்தார், ஆனால் கர்த்தர் அதை செய்து நிறைவேற்றவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் 39வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது 39வது அதிகாரம் 15 18 வரையிலும் வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த இடத்திலே கர்த்தர் சொன்ன காரியம், தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன காரியங்கள் அந்த தேசத்திலே நிறைவேறுகிறது. ஆனால் இவரை அந்த எரேமியாவை அந்த இடத்திலிருந்து தப்பித்த எபேத்-மெலேக்கை மட்டும் அந்த அவனுடைய ஜீவன் மட்டும் அந்த இடத்துல தப்பித்து அவனை அந்த இடத்திலிருந்து விலக்குகிறார். ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம், பாவம் செய்த ஆத்துமா சாவும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நீங்கள் செய்த அக்கிரமங்களுக்காக நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொன்ன காரியம் அந்த இடத்துல நிறைவேறினதும் நாம் பார்க்க முடியுது. அதே நேரத்திலே ஒரு நீதிமான் அந்த இடத்துல எரேமியாவை காப்பாற்றின நிமித்தம் எபேத்-மெலேக்கு அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டதும் அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். என்னை கேட்கிறது என்ற பிள்ளைகளே, நாம் நீதிமான்களாய் இருப்போமானால் நாம் காக்கப்படுவோம். இனியுள்ள காலங்களிலே நீதிமான்களாய் இருப்போமானால், நீதியின்படி நடப்போமானால், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி நடப்போமானால், கற்பனைகளை கேட்டு கற்பனையின்படி நடப்போமானால், நிச்சயமாகவே எப்படி தேசத்தை பார்த்து தேசம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஜனங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள் பொல்லாத நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் திரும்ப வேண்டும். நாம் திரும்பும்படியாகத்தான் இந்த நாளிலே எச்சரிக்கும்படியாகத்தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் தந்து ஒரு எச்சரிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார், எச்சரிக்கையாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் கொஞ்சம் ஜனமாகிலும் அவருடைய நியாயப்பிரமாணம் என்ன, கற்பனைகள் என்ன, கட்டளைகள் என்ன என்று கை கொண்டு நடந்தால் நாம் பார்க்கும்போது பாருங்கள், இது எல்லாருக்கும் உரியதுதான், எல்லாருக்கும் உரியது, உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் உரியது. அந்த நாளிலே நாம் பார்த்தோம், இதை கை கொண்டு போதிக்காதவன் எல்லாரிலும் சிறுமைப்பட்டவன் என்று வேதத்திலே நாம் பார்த்தோம். இதை கை கொண்டு போதிக்காதவன், இதை நான் கை கொண்டு நான் நடந்தது மட்டுமல்ல, நான் கை கொண்டு நான் நடக்கிறது மட்டுமல்ல, இதை அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அநேகரிடத்திலே சொல்ல வேண்டும். இது சொல்லாமல் இருந்தால் எல்லாரிலும் சிறியவனாக நான் தள்ளப்படுவேன், சிறியவனாய் நான் தள்ளப்படுவேன். அப்படி ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் ஒரு பேச்சுக்காக சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் இன்றைக்கு இந்த இடத்தில் நின்று நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் பரலோகத்தில் ராஜ்யத்தில் போய் நிற்கும் போது நான் உங்களிலே சிறியவனாய் நிற்பேனானால், தள்ளப்பட்டு நிற்பேனானால், நீங்கள் அந்த இடத்துல என்ன, உங்களுடைய இருதயத்தில் எப்படி இருக்கும்? இவனுடைய போதனை இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், உலகத்திலே ஜனங்களை எச்சரிப்புக்குள்ளாக நடத்தாதபடிக்கு இஷ்டப்படி விட்டு கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் எச்சரிக்கும்படியாகத்தான் இந்த நாளிலே. இது எல்லாமே எதற்காக என்றால் நாம் கேட்டு, இது முதலாவது நான் இதற்கு செவி கொடுக்க வேண்டும், இதற்கு நான் கட்டுப்பட வேண்டும், கட்டுப்பட்டு நான் உங்களுக்கு போதிக்க வேண்டும். எல்லாரும் சிறியவனாய் நீங்கள் அந்த இடத்தில் நிற்கும் போது நான் என்னை சிறியவனாய் நீங்கள் பார்ப்பீர்கள். இவனுடைய வார்த்தையை அல்லவா நாங்கள் அன்றைக்கு கேட்டோம், இவனுடைய வார்த்தைகளை அல்லவா நாங்கள் கேட்டு நடந்தோம் என்று நீங்கள் அதை கேட்காதபடிக்கு வேதம் என்ன எச்சரிக்கிறது? வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து வேதத்தின்படி நடந்து நிச்சயமாக அந்த ராஜ்யத்தில் நீங்கள் நிற்கும் போது, அப்படி போதிக்கிறவர்கள் அப்படி சிறுமைப்பட்டு நிற்கும் போது என்னவாயிருக்கும்? அதுதான் இன்றைக்கு தெளிவாக எச்சரிக்கிறார். முதலாவது கை கொள்ள வேண்டியது போதிக்கிறவர்கள். இன்றைக்கு அது இல்லை. எப்படி வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நேரத்தை வீணாக்குகிற பிரசங்கங்களும் காரியங்களும், தேவன் அருவருக்கிற காரியங்கள் தான் இன்றைக்கு சபைகளில். அதுதான் அவர் சாட்டையை எடுத்துக்கொண்டு சபையிலே போனார். சபையை கள்ளர் குகையை ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேக சபைகள் கள்ளர் குகையாக்கி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாமே எச்சரிக்கை. கடைசி நாட்களிலே அந்த சபையில இருக்கிற ஜனங்கள் உணர்வடைந்து வேதத்தை வாசித்து இதுதான் கர்த்தர் கொடுத்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்கள் என்று கற்றுக்கொண்டு அந்த இடத்துல போய் நிற்கும் போது, இவர்கள் போதித்தவர்கள், இவர்களை நடத்தினவர்கள் சிறுமைப்பட்டு நிற்கும் போது எப்படியாக இருக்கும்? நாம் பார்த்தோம். இந்த சகோதரர்களில் ஒருவன் போய் இருந்து, ஐயோ இந்த இடத்துல இனி யாரும் வந்து விடக்கூடாது, என்ற 5 சகோதரர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அறிந்து இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று ஒரு பதற்றத்தோடு கதர்னதை நாம் கேட்டோம்.
அதே போல்தான் நாம் ரட்சிக்கப்படுகிற நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறதல்ல, அநேகர் எல்லாரும் போய் அறிய வேண்டும். நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சேவிக்கிறது உண்மைதான். ஆனால் சேவிக்கிறது உண்மையாய் உத்தமமாய் இருக்க வேண்டும். உண்மையா உத்தமாய் யாரும் என்ன செய்ய முடியாது, யாரையும் கொண்டு போய் விட முடியாது. அல்லேலூயா. ஒழுங்கற்று, அடுத்ததாக ஒழுங்கற்று நடக்கக்கூடாதான். ஒழுங்கற்று எப்படி நடக்கக்கூடாதான்? ஒழுங்கற்று நடக்கக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3:6. என்னாச்சு? 2 தெசலோனிக்கேயர் 3:6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், மேலும் சகோதரரே, என்னிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடாமல் ஒழுங்கற்று, ஆமென், அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்கள் கூடவே இருக்கிறார்கள். ஒழுங்கற்று நடக்கிறார்களா, அவர்களை விட்டு விலக வேண்டும். விலக்க வேண்டியதை நாம் விலக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிக்க வேண்டுமானால் விலக்க வேண்டிய காரியங்களை விட்டு விலக்க வேண்டிய காரியங்களை, எச்சரிக்கிற காரியங்களை நாம் கேட்டு எச்சரிப்புக்கு நாம் தலைவணங்கி நாம் விட்டு விலகும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த நல்ல பாதையிலே கொண்டு போவார். அதுதான் இந்த இடத்திலே ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு கட்டளையாய் என்னை கேட்க சகோதரர்களே, நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒழுங்கற்று நடக்கிற ஹல்லேலூயா, அப்படிப்பட்டவர்களோடு உள்ள உறவை நாம் மாற்றி கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமான நிச்சயமாகவே நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அது 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படியாம் ஹல்லேலூயா. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தந்திரமாய் யாரும் பார்க்கல அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல, தந்திரமாய் பல காரியங்களை நாம் செய்கிறோம், தந்திரமாய் செயல்படுகிறோம். அவர்கள் பார்க்கவில்லை இவர்கள் பார்க்கவில்லை என்று. இது யார் செயல்படுகிறார் என்றால் ஊழியக்காரர்களுக்கு தான் எச்சரிக்கப்படுகிறது. இந்த இடத்தில் நீங்கள் அந்த முந்தின வசனத்திலே பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய இப்படிப்பட்ட ஊழியத்திலே உடையவர்களாக தந்திரமாய் செயல்பட்டு அநேகரை இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள், அநேக ஜனங்களை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள், இவர்களுக்கு தான் பவுல் எச்சரிக்கிறார். பாருங்கள், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும். தேவ வசனத்தை என்ன செய்யக்கூடாதாம்? புரட்டக்கூடாதாம். அது கூட்டவும் குறைக்கவும் யாருக்கும் என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அந்த வேத வசனத்தை எடுத்து இன்றைக்கு புரட்டுகிறது தான் அநேகம். வேத வசனங்களை எடுத்து வேத வசனம் ஒவ்வொன்றுக்கும் ஜோடு இல்லாமல் இல்லை. வேத வசனங்களை ஆதாரமாய் வைத்து எடுக்காமல் கட்டுக்கதைகள் தான் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது. வேதன் எச்சரிக்கிற காரியங்கள், தேவன் எச்சரிக்கிற காரியங்கள் வேதத்திற்கு ஜோடு இல்லாமல், வசனத்துக்கு வசனம் ஜோடு இல்லாமல் இல்லை, ஜோடு இருக்கிறது. அதை போதிக்காமல் கட்டுக்கதைகள், உலகத்திலே அது இது என்று சொல்லி உலகத்தை கொண்டு வந்து ஜனங்களை போதிக்கிற, ஜனங்களை நடத்துகிற. ஆமென். பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை
உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். அப்போ மனசாட்சி நமக்கு, நாம் செய்கிற, நாம் பேசுகிற ஒவ்வொன்றும் நமக்கு குத்தப்பட வேண்டும். நான் பேசுகிற காரியங்கள் முதலாவது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை எனக்குரியது என்று, இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து பேசுவதற்கு முன்பாக இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு 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 இது எனக்காக பேசுகிறது. இது நான் முதலாவது நான் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். நான் இஷ்டப்படி நான் பேசக்கூடாது, இஷ்டப்படி நான் நடக்கக்கூடாது. இது எல்லாமே கற்றுக்கொண்டு நாம் நடக்க வேண்டும். இதெல்லாம் குறைவில்லாதவர்கள் இல்லை, குறைவு உண்டு. உலகத்திலே இருக்கிறவர்கள் 100% பரிசுத்தவான்களாய் ஒருவரும் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, அவர் ஒருவரே. நாம் குறைவுள்ளவர் தான். நான் பரிசுத்தவான் என்று சொல்ல வரவில்லை, நான் நீதிமான் என்று சொல்ல விடவில்லை. என்னிடத்திலே குறைகள் இருக்கிறது, அநேக குறைகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த குறைகள் நிறைவாகும்படியாக ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திற்காக நான் ஏங்குகிறேன். அப்படி ஒவ்வொருவரும் ஏங்க வேண்டும் என்று இந்த நாளிலே எச்சரிக்கிறார் கர்த்தர். ஒவ்வொரு நாளும் நான் உலகத்திலே இருக்கிறோம், எப்படியாகிலும் பேச்சிலே செயல்களிலே பார்வையிலே பாவம் வராமல் இருக்காது. எப்படியாகிலும் தந்திரமாய் செயல்படுகிறவன் சத்ரு, தந்திரமாய் செயல்பட்டு எப்படியாக நம்மை வீழ்த்தலாம் என்று பார்க்கிறவன். அந்த இடத்துல நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த கற்பனைகளின் கட்டளைகளின் நியாய பிரமாணம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் அந்த இடத்திலே கர்த்தர் நம்மை எச்சரிப்பார். இந்த இடத்தில் நிற்காதே, இந்த இடத்தில் நடவாதே என்று. ஆமென். அப்போ அதுதான் இந்த நாளிலே எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அது 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு போதும். அப்போ என்ன செய்யக்கூடாது? நாம் நாள்தோறும் என்ன செய்யக்கூடாது? அந்த அக்கிரமக்காரர்களோடு நடக்காதபடிக்கு நாம் எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிப்பாய் நாம் நடக்க வேண்டும். இங்கு நடக்கக்கூடாது என்றால் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, மாம்சத்தில் நடக்கக்கூடாது, ஒழுங்கற்ற என்ன செய்யக்கூடாது? நாம் நடக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த 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 எபேசியர் 4:17 எபேசியர் 4:17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எச்சரிக்கிறது என்ன? ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்ற புறஜாதிகள் அவர்கள் நடக்கிறார்கள், இவர்கள் நடக்கிறார்கள், அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்து சுவித்திருக்கிறார்கள், அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது என்று பார்த்து அவர்களின்படி நாம் நடக்கக்கூடாதாம். மற்ற புறஜாதிகளிடத்தில் எல்லாம் இருக்கும், நாம் பார்க்கும்போது செழிப்பாக இருக்கும். ஆனால் அங்கே என்ன இருக்காது? நித்திய ஜீவன் இருக்காது. அவர்கள் அழிக்கப்பட்டு போகிறவர்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நம்மிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் ஒன்றும் இல்லாமல் இருக்கும், ஆனால் சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். நம்முடைய குடும்பத்திலே, வீட்டிலே, நம்முடைய செய்ய காரியங்களிலே ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். ஆனால் துன்மார்க்கமாய் நடக்கிற, எல்லாம் நிறைவாய் இருக்கிறவர்களிடத்திலே நிம்மதி இருக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதான் இந்த நாளில் எச்சரிக்கப்படுகிறது. மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தனையினால் நடக்கிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் இனி நடக்கக்கூடாது. அதே 5:16 வசனம் 5 நாட்கள் பொல்லாதவைகளான 15 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நடக்க வேண்டுமாம்? ஆனபடியினாலே. துன்மார்க்கம் அவர் ஜீவிக்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே காலையிலே கர்த்தர் தீர்க்கமாய் இந்த நாளிலே நமக்கு எச்சரிப்போடு நாம் கொடுக்கிற அந்த 14வது வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யற? தூங்குறது போல இருக்காதபடிக்கு விழித்து நாட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜனமாக்கி கொள்வோமானால், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமானால்
எச்சரிப்பை கேட்டு நாம் திரும்புவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நாட்கள் பொல்லானது. மூன்றாவதாக அபாயம் பார்த்தோம், இங்கு நடக்கக்கூடாது. மூன்றாவதாக நல்வரவு, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹல்லேலூயா, வெல்கம் என்று வெல்கம். ஹல்லேலூயா, வெல்கம் எங்கு இருக்கும்? இப்போ ஒமான்ல வரும்போது அந்த இடத்துல ஒரு வெல்கம் போர்டு இருக்கும். வெல்கம் போர்டு, வெல்கம், எல்லாரும் வாங்கன்ட்டு. ஒவ்வொரு ரீஜன், ஒவ்வொரு எல்கையிலும் போகும்போது ஒரு வெல்கம் போர்டு இருக்கும். எதற்காக? வரவேற்கிறது நாம் பார்க்க முடியும். முந்தைய நாட்களில் இந்த வெல்கம் போர்டு, இந்த நாட்களில் அந்த முந்தைய காலங்களில், நான் சொல்வது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா திருமண வீடுகளிலும் முதல் இருப்பது ஒரு வெல்கம் போர்டு. இன்றைக்கு அதெல்லாம் பார்க்க முடியவில்லை. காலம் போய்விட்டது, மாறிவிட்டது. அந்த நாட்களில் வெல்கம், எல்லாரும் சந்தோஷமாக வருவார்கள். என் திருமணம் நடக்கிற வீட்டிலே பையன் பொண்ணு அந்த திருமணம் நடக்கிற வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியாக வந்து உறவினர்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்? மணவாளன் மணவாட்டி, மணவாளன் கிறிஸ்து, மணவாட்டி சபை, அதுதான் அந்த இணைப்பு. அது ஒரு மகிழ்ச்சியான காரியம். அப்போ எல்லாரும் வாங்க என்று ஒரு அழைப்பு. இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. அந்த அழைப்பை எல்லாம் பார்க்க முடியவில்லை. ஆமென். அப்போ அந்த வெல்கம் வேதம் என்ன சொல்லுகிறது? எடுங்கள் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இன்றைக்கு வருத்தத்தோடு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நீங்க எதற்காக காத்திருக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். நீங்க என்கிட்ட வாங்கன்னு ஒரு வெல்கம் கொடுங்க. நீங்க உலகத்தில் இருந்தது போதும், என்கிட்ட வாங்க, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று வருத்தத்தோடு வந்திருக்கிற சகோதரர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். வருத்தத்தோடு இருக்கிற, பிரயாசப்பட்டு ஒரு பலனையும் பார்க்க முடியவில்லை, ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியவில்லையே, எழும்ப முடியவில்லையே என்று எழும்பி பார்க்கிறேன். மறுபடியும் ஒன்று விட்டு நெருக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிலே எழும்பலாம் என்று பார்க்கிறேன், ஒன்றிலே முயற்சி பண்ணி எழும்பலாம் என்று பார்க்கிறேன். அதிலே தோல்விதான் வருகிறது. எது எடுத்தாலும் தோல்வியே சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிற சகோதரர்களை, நிச்சயமாகவே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு இளைப்பாறுதல் வேண்டுமானால் அவருடைய சமூகத்திலே வரும்படியாக. அடுத்த இரண்டாவதாக, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. எல்லாமே அவரிடத்திலே வாருங்கள் என்று சொன்னவர் சொல்லுகிறார், எல்லாமே என்னிடத்தில் ஆயத்தமாய் இருக்கு, நீங்க வாங்க, எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீங்க வாங்க. ஹல்லேலூயா. பாரத்தோடு வந்திருக்கீங்களா? என்கிட்ட வாங்க, எல்லாமே என்கிட்ட இருக்கு. மத்தேயு 22:4. அப்பொழுது அவன், மத்தேயு 22:4. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்த பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே ஒரு திருமணம் நடக்கிறது, திருமணத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். எல்லாமே நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறது. எல்லாரும் வாங்கன்னு அழைக்கப்படுகிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யாருமே என்ன செய்யவில்லை? போகல. அழைக்கப்பட்டவர்கள் எல்லாமே ஆயத்தமா இருக்கு. எல்லாமே எவ்வளவு காரியங்கள் அவர் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாமே அவரிடத்திலே இருக்கிறது. ஆனால் யாருமே போகவில்லை. போகாத பிறகு அவர் வழிச்சந்துகளில் இருக்கிறவர்களை, ஆங்காங்கே இருக்கிறவர்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அழைத்து வருகிறார்கள். அப்போ விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது. வருத்தப்பட்டு பார்த்து, நீங்கள் எல்லாரும் வாங்க, உங்களுக்கு விருந்து. நாம் திருமண வீடுகளில் போய் வாழ்த்தி விட்டு போகும்போது நல்ல ஒரு உணவு அந்த இடத்திலே இருக்கும். அதுதான் ஆயத்தப்பட்டு நாம் பசியோடு போய் வாழ்த்தி வரும்போது அந்த இடத்துல ஒரு உணவு நமக்கு தெரியும். வனாந்தரத்தில் 3 நாள் வசனத்தை கேட்க போனவர்களே அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று அந்த இடத்திலே கர்த்தர் 5 அப்பத்தையும் 2 மீன்களை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு மேலாக போஷித்தவர். கர்த்தர் நம்மை போஷிப்பார். அதுதான் அவர்தான் அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்காய் நான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆயத்தம் என்னிடத்தில் ஆயத்தமாயிருக்கிறது.
ஹalleluya. எல்லாவற்றையும் நமக்கு தெரியும். இந்த லூக்கா 15வது அதிகாரத்திலே குமாரன் தகப்பனுடைய ஆஸ்தியை எல்லாம் அழித்து பங்கிட்டு கொண்டு போய் அழித்து உணவே இல்லை, இனி எப்படி ஆகிலும் தகப்பனிடத்திலே தகப்பனிடத்திலே திரும்பி போகும் என்று திரும்பி வரும்போது மூத்த சகோதரன் அந்த இடத்திலே நின்று அந்த 28வது வசனத்திலே கேட்கிறார். அவன் திரும்பி வந்தான், இவ்வளவு மகிழ்ச்சியா, இவ்வளவு காலம் நான் உம்மோடு கூட இருக்கிறேனே, நீர் எனக்கு ஏதாவது நீர் செய்தது உண்டா என்று தகப்பனிடத்திலே கேட்டபோது, மகனே அவன் வழி தப்பி போனான், திரும்பி வந்தான், நீ என்னோடு கூட இருக்கிறாய். பல நேரங்களில் நமக்கு நம்முடைய கேள்வி எழும்புகிறது தான், கூடவே இருப்போம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய கேள்வி, அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்று கண்கள் பார்க்கும்போது அப்படித்தான். ஆனால் கூட இருக்கிறவர்களுக்கு, தகப்பனுடைய ஆஸ்தியில எல்லாமே, தகப்பனுக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாமே கூட இருக்கிறவர்களுக்கு, ஆனால் அவர்களுக்கு அது வழி தப்பி போனவர்களுக்கு கொடுக்கிறது சிறிய ஒரு உபகாரம் மட்டும்தான். அந்த இடத்திலே தெளிவாக வேதத்தை வாசிக்கும் போது தெரியும், அவருக்கு கொடுத்தது வழி தப்பி போனான், தகப்பனுடைய ஆஸ்தியை பங்கிட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் அழித்து வந்தவன் தான். ஆனால் அந்த இடத்திலே ஒரு பாவியும் கெட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக அவர் சேர்த்து கொண்டு அவருக்கு ஒரு இதை கொடுத்தார். அதே நேரத்திலே கூட இருந்த நித்திய காலமாய் கூட இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அவர் பிள்ளைகளுக்குரியதுதான். அப்போ என்ன எல்லாமே ஆயத்தம் தான், எல்லாமே அப்பாவிடத்துல இருக்கு. ஒண்ணுமே ஆயத்தப்படுத்த வேண்டியது இல்லை, எல்லாமே ஆயத்தப்படுத்தி தான் ஏற்கனவே வைத்திருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்திலே வர வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும், அவரிடத்தை கேட்க வேண்டும். அந்த மகன் கேட்ட போது அவர் கொடுத்தது போல இன்றைக்கு நாம் கேட்க வேண்டும். வாங்க, எல்லாரும் வாங்க, வருத்தப்பட்டு பாருங்க, நீங்கள் எல்லாரும் வாங்க. அது மூன்றாவது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று ஈசாக்கை குறித்து நாம் அதுல ஆதியாகமம் 24:31 ஆதியாகமம் 24:31 அந்த இடத்திலே ஈசாக்கு ஆபிரகாமுடைய வார்த்தை வெளிப்பட்டு அவனுக்கு திருமணத்திற்காக பெண் ரெபெக்காளை பார்ப்பதற்கு இது எப்படி பெண் பார்ப்பது என்று ஒரு காரியம் அந்த இடத்தில் நடக்கிறது. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீ போகிற வழியிலே உனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்து, நீ போகிற குதிரை எல்லாத்துக்கும் தண்ணீர் கொடுக்கிற அவளே உன்னுடைய மணவாட்டியா இருப்பாள் என்று சொல்லி அந்த இடத்திலே போய் ரெபெக்காளை பார்க்கிறார். ரெபெக்காளை அந்த இடத்துல பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல வாழ்த்தி, கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உள்ளே வாரும் என்று ரெபெக்காளுடைய சகோதரன் அழைத்து வருகிறதை நாம் பார்க்கணும். அப்போ எல்லாமே ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாருங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள், வருத்தப்பட்டு பாரசுமர்களே, எல்லா ஆசீர்வாதங்களும் என்னிடத்துல இருக்கிறது, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு தாரேன், வாங்க என்று தான் சொல்லுகிறார். அப்போ எல்லாரும் வாங்க, எல்லாரும் உள்ள என்ன செய்யுங்க, வாங்க என்று ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம் என்று. ஹல்லேலூயா. நான்காவதாக, சாப்பாடு ரெடி, மீல்ஸ் ரெடி. ஹல்லேலூயா. ஹோட்டல்களில் போர்டு வைப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அங்கு போனால் காசு கொடுத்து நாம் சாப்பிட வேண்டும். மீல்ஸ் ரெடி. எப்படிப்பட்ட மீல்ஸாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு விதவிதமாக இருக்கும். ஆனாலும் எல்லா நாளும் என்ன செய்ய முடியாது, நாம் சாப்பிட முடியாது. ஆனால் எல்லா நாளும் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு உணவு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவாப்பம் நானே. யோவான் 6வது அதிகாரம் 48. ஜீவாப்பம் நானே. ஹல்லேலூயா. அவர் மெய்யான அப்பம், அவருடைய அப்பம். அதே 54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை என்ன செய்வேன், கடைசி நாளிலே எழுப்பேன். அவருடைய மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு என்ன செய்யும், நித்திய ஜீவன் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யவில்லை, அநேக நேரங்களில் புறக்கணிக்கிறோம். என் நித்திய ஜீவன் கொடுக்கிற மாம்சம், என்னுடைய மாம்சம் நித்திய ஜீவனை கொடுக்கிறது.
அடுத்த வசனம், என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அப்போ அவர் 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 நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், வாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க. அது அடுத்த 56வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன். நிலைத்திருக்கிற ஒரு நிலை நிற்பு எங்க இருக்கிறது என்றால் அவரிடத்திலே அவரை உண்கிற அவருடைய சரீரத்தை உண்டு அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு நிலையான காரியம் இருக்கிறது. அந்த 1 கொரிந்தியர் 11:26, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுகிறது? ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை நினைவுகிறீர்கள். வருகிறது வரையிலும் அவருடைய அந்த சரீரமும் அவருடைய இரத்தமும் என்ன செய்கிறது? வரும் வரையிலும் நாம் நினைவு கூறும்படியாக செய்கிறோம். அது என்ன செய்கிறது? நம்முடைய நித்திய ஜீவனை தருகிறது, நித்தியத்திலே நாம் கொண்டு சேர்க்கிறது. ஹல்லேலூயா. அந்த நித்தியம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 10:16, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நான் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்குள்ளவர்களானபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அப்போ அநேகராயிருக்கிற ஒவ்வொருவரும் அங்கங்கே இருக்கிற நாம் ஒரே அது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறது நிமித்தம் ஒரே சரீரமாய் மாறுகிறோம். அப்போ அதுதான் நம்ம என்ன செய்கிறது? நித்தியத்திற்குள்ளாக. அப்போ சாப்பாடு ரெடி, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அவரே மெய்யான ஜீவனாக இருக்கிறார். அவருடைய சரீரத்தை நாம் அவருடைய சரீரத்தை இரத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? பானம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் அல்லவா, தகப்பன் வீட்டிலே லூக்கா 15:17 தகப்பன் வீட்டிலே அநேக ஆஸ்தி அநேக ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. குமாரன் உணர்ந்தது தகப்பனுடைய ஆஸ்தியை கொண்டு போய் எல்லாவற்றையும் அழித்த பிறகு தகப்பனுடைய வீட்டிலே வந்து தகப்பனுடைய வேலைக்காரர்களுக்கு நல்ல உணவு உண்கிறார்களோ, எனக்கோ இப்படிப்பட்ட பன்றிக்கு கொடுக்கப்படுகிற தவிட்டு அது கூட கிடைக்கவில்லை என்று பாரப்பட்ட போது அந்த இடத்திலே பாருங்கள், பாரப்பட்டு எல்லாமே தகப்பன் வீட்டிலே இருக்கிறது. ஆனாலோ நான் இப்படி செய்த தவறுதல் நிமித்தம் இப்படி எனக்கு ஆகிவிட்டதே என்று அவர் ஒரு ஏக்கத்தோடு திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:34, ஆதியாகமம் 25:34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாத்திரத்தை அலட்சியம் பண்ணினான். ஆமென். ஏசா அலட்சியம் பண்ணினான், ஆனால் அவனோ புசித்து குடித்து. ஹல்லேலூயா. அப்போ அதிலே என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா, நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக திருப்தியாய் சாப்பிடு. ஏசாயா 23:18 திருப்தியான சாப்பாடு. ஏசாயா 23:18. அதன் வியாபாரமும் அதன் பண்ணையமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாகப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவது இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும்
நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். ஆமென். ஹalleluya. யாருக்கு இதெல்லாம் சேருமாம்? ஹalleluya. யாருக்கு இதெல்லாம் சேரும் என்று வேதம் சொல்லுகிறது? அதன் வியாபாரமும் அதில் பானயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை. பொக்கிஷமாய் என்ன செய்யவில்லை? சேர்க்கப்படுவதில்லை. அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், குறைவில்லாமல் வனாந்தரத்திலே நமக்கு தெரியும், ஜனங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அந்தந்த நேரத்துக்கானதை கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள், சேர்த்து வைத்தார்கள். சேர்த்து வைத்ததை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? அவர்கள் சாப்பிட முடியவில்லை. அப்போ என்ன செய்யக்கூடாது? சேர்த்து வைக்கவும் இல்லை, பூட்டி வைப்பதும் இல்லை, பூட்டி வைக்கவும் முடியாது. ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கிறது. கர்த்தர் அதனது நாளுக்குள்ள பாடுகள் போதும், அது இதெல்லாம் நான் ஏற்கனவே வைத்திருக்கிறேன், உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அது எல்லாமே நான் உனக்கு தருவதற்கு நான் பாத்திரனாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய். யாரு கர்த்தருடைய சமூகத்தில் யார் ஒருவர் வாசமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன இருக்குமா? திருப்தியான சாப்பிடு, திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை, திருப்தியான சாப்பாடு, நல்ல வஸ்திரங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறவர்களுக்கு பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வாசமாய் இருக்கிறவர்களுக்கு திருப்தியான சாப்பாடு, முதலாவது திருப்தியான சாப்பாடு, நல்ல வஸ்திரம் தரிக்கவும் வியாபாரம் அவர்களை அப்போ எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது. அப்போ எல்லாமே ரெடி, எல்லாமே ஆயத்தம், சாப்பாடு ரெடி. அவரிடத்திலே வர வேண்டும், அவரிடத்திலே சேர வேண்டும். நானே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், எல்லாமே என்கிட்ட இருக்கிறது, என்னிடத்திலே இருக்கிறது. கொஞ்சம் வேகமாக போகிறேன். 5வது, இந்த இடத்துல பால், திராட்சை ரசம், குளிர்பானங்கள் விற்கப்படும். அநேக இடங்களில் இந்த கடை குளிர்பானங்கள் விற்கப்படும் என்று எல்லாம் போர்டுகள் இருக்கும். நாம் கடைகளில் இருக்கிறது நாம் பார்த்திருக்கிறோம். பார்க்கும்போது இந்த ஞாபகம் வேதத்தில் உள்ள இதெல்லாம் ஏன் எடுக்கிறேன் என்றால், இதெல்லாமே வேத வசனங்கள், இதுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்றுதான். ஒவ்வொன்றும் சாப்பாட்டுக்கும் நல்வரவு, இங்கே நடக்கக்கூடாது, அபாயம், இதெல்லாமே எதற்கு? இந்த பலகைகளை பார்க்கும்போது இதற்கு இதெல்லாமே வேதத்திலே இதெல்லாமே ஆதாரம் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இதையெல்லாம் பாருங்கள். பால், திராட்சை ரசம், குளிர்பானங்கள் விற்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அதற்காக நீங்கள் வளரும்படிக்கு 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 3 வரையிலும் வசனம். கொஞ்சம் வேகமா. 1 பேதுரு. இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இலவசமா எது விற்கப்படுகிறது? ஹல்லேலூயா. நீங்கள் வரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. இது உங்களுக்கு இங்க விற்கப்படுகிறது, இங்க கொடுக்கப்படுகிறது, இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. என்ன செய்யுங்க? வாஞ்சியா கேளுங்க. திருவசனம் ஆகிய ஞானப்பாலின் மேல் எவர் வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இரண்டாவதாக அது நியாயாதிபதிகள் 5:25. ஐந்தாவது அதிகாரம் 25. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தான், ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். ஹல்லேலூயா. என்ன கொடுத்தாரு? தண்ணீரை கேட்டவனுக்கு பால். ஹல்லேலூயா. வெண்ணெயை கேட்டவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதா? ஆமென். அப்போ கேட்கிறவர்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அது இரண்டாவதாக மாறும்போது சங்கீதம் 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முக்கணையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆதாரத்தையும் விளைக்கிறார்.
ஹalleluya. அது ஒரு முறை கூட வாசிங்க. 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும். மனுஷனுக்கு மகிழ்ச்சி ஆக்குற திராட்சரசம், அல்லது மனுஷனை மகிழ்ச்சி ஆக்குற திராட்சரசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அல்லது அது மட்டுமல்ல, அவனுக்கு முகக்கனையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறதாம். ஹல்லேலூயா. அதே 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 1 கொரிந்தியர் 3:2 எடுங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் 3:2 பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பலன் இல்லாதவர்களால் நான் என்ன செய்தேன்? போஜனத்துக்காக பாலை குடிக்க கொடுத்தேன் என்று. ஹல்லேலூயா. அப்படி இல்ல, இன்னமும் நீங்கள் என்ன மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். பலன் இல்லாமல் இருந்த நேரத்திலே பாலை கொடுத்தேன். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகள் புஷ்டியாக இருக்கும்படியாகத்தான் அந்த பாலை கொடுக்கிறார்கள். அப்போ கொடுக்கும்போது இப்போ நாம் என்ன செய்யறோம்? மாம்சத்தின்படி இருக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினா இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. நான் இப்போ பாலை குடிச்சு பலன் இருந்தது. இன்றைக்கு மாம்சத்தின்படி இருக்கிறதுனால என்ன இல்லை? பலன் இல்லாம போகுது, பலன் இல்லாம இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பலன் உண்டாகும்படியாக அந்த ஏசாயா 55, அல்லது தாகமாய் இருக்கிறவர்களே 55:1-2. ஏசாயா 50. மைக்ல வாசிங்க. பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள், நீங்கள் அப்பமல்லாததற்காக. போதும். ஹல்லேலூயா. பாருங்கள் 55, ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீர்கள்? தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். இல்ல, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? நீங்க வாங்க. வருத்தப்பட்டிருக்கிறீங்களா? பாரப்பட்டிருக்கீங்களா? நீங்க வாங்க. தாகமா இருக்கிறீங்களா? வாங்க, இலவசமாய் நான் கொடுக்கிறேன் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அப்போ அவருடைய சமூகத்துல வந்தா ஒண்ணுமே நீங்க கொண்டு வர வேண்டாம். நான் உங்களுக்கு தரேன், இலவசமா கொடுக்கிறேன். யார் இப்படி சொல்வார்? யார் சொல்வார்? நான் உங்களுக்கு தரேன், நீங்க வந்தா போதும். நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் அப்பம் இல்லாததற்காக அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி இல்லாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். இன்றைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லாமே இல்லாதவர்களுக்காக வீணாய் நீங்க செலவழிக்கிறீர்கள். ஏன்? உங்களுடைய போஜனத்திற்கு இல்லாத, உங்களுடைய சரீரத்திற்கு பலன் இல்லாததுக்காக நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். கவனமாய் செவி கொடுத்து என்ன செய்ய வேண்டுமாம்? நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமா? என்கிட்ட எனக்கு செவி கொடுங்க, என் பானத்தை புசிங்க, என் பால் குடிங்க. அப்போ மகிழ்ச்சியா இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது. எல்லாமே. அது யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு என்ன இருக்காதாம்? ஒரு நாளும் தாகம் இருக்காது. அப்போ தாகம் இருக்கா? நீங்க வாங்க, நான் கொடுக்கிறவங்களுக்கு தண்ணீர். நான் கொடுக்கிற தண்ணீர் என்ன செய்யாது? ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. தாகம் இல்லாத நீரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதே 7:37-38.
7:37-38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென், ஹalleluya. அப்போ தாகமா இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவரிடத்துல என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல வாங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகமாயிருக்கிறீங்களா? நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு பானம் நான் கொடுக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். யார் ஒருவருக்குள்ளே வேத வசனம் ஆழமா இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே ஜீவ, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், அவர்களுடையக்குள்ளாலே ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அக்கிரமம் நிறைந்திருந்தால் அக்கிரமம் தான் வரும். ஆனால் வேத வசனம் நமக்கு நிறைவாய் இருக்கும் போது அந்த ஒரு மகிழ்ச்சி நமக்குள், நம்மளே அறியாமலே ஒரு மகிழ்ச்சி. பார்க்கிறவர்கள் மோசேயின் முகம் பிரகாசித்தது என்று பார்த்தோம் அல்லவா? மோசேயின் முகம் பிரகாசித்ததற்கு காரணம் என்ன? அவருடைய ஆவி, அவருடைய வசனம், அவரில் இருந்த தாகம் அவருக்குள்ளே வந்த போது பிரகாசம். இயேசு கிறிஸ்து முகத்தை யாரும் பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம் எப்படி வந்தது? அவரில் இருந்த தாகம் அவரை தரித்து கொண்டது நிமித்தம். அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக ஓடும். ஆமென். அப்போ தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னாராம். நாம விசுவாசிக்கிற கிடைக்கிற ஆவியை குறித்து. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொடுக்கிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு? ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமை அடையாது இருந்தபடினால பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ மகிமையிலே முன்பாக என்ன செய்யவில்லை. அப்படி இருந்தும் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு சொல்லி எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லாமே இருக்கிறது, குளிர்பானம், பால், திராட்சை ரசம் எல்லாமே. என்னிடத்துல வாங்க, களங்கமில்லாத ஞானப்பாராகிய திருவசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். அதில் தான் ஜீவன் இருக்கிறது என்று இந்த நாளிலே எச்சரிக்கிற. கடைசியாக வேகமாக ஒரு இதை கூட பார்த்து என்றால் இன்னும் 2 வாரத்தில் முடிக்க வேண்டும் என்றுதான் வேகமாக. கட்டணம் கிடையாது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் தேசத்திலே கட்டணம் இல்லை, அனுமதி இலவசம் என்று பேருந்துகள் ஓடுகிறது. அநேக இடங்களில் கட்டணம் இலவசம், அனுமதி இலவசம் என்று. ஹல்லேலூயா. எடுங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8 எபேசியர் 2:8 எபேசியர் 2:8 எபேசியர் 2:8 சகலத்தையும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென், ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது யாருடைய? உங்களால் உண்டானதல்ல, இது தேவ ஈவு. நாம் ரட்சிப்பு என்பது நம்முடைய இதல்ல, அவர் ரட்சிக்கிறது. நாம் யாரையும் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. நாம் யாரையும் நேர்வழிப்படுத்த முடியாது. அவர்தான் நம்மை ரட்சிக்க வேண்டும். அவர்தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் விசுவாசித்தோம், அவர்தான் நம்முடைய ரட்சகர் என்று. அந்த விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. நாம் விசுவாசிக்கும் போது அவர் நம்மை ரட்சிப்பார். அவர்தான் மெய்யான தேவன். அவர்தான் நமக்கு அடைக்கலம், நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்க வேண்டியவர் அவர் மட்டும்தான் என்று நாம் விசுவாசிக்கும் போது அவர் என்ன செய்வார்? கிருபையினால் அவர் ரட்சிப்பாராம். அவர் ரட்சிக்கிறவர். அப்போ என்ன செய்வார்? அங்கே இலவசம். இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது எல்லாமே இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, இலவசமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக. அதே ரோமர் 3 அதே 1 பேதுரு 1:18-19 எடுங்க. 1 பேதுரு 1. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை இன்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். போதும். பாருங்கள், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள்
அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அடுத்த வசனம் இப்படியா சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற, குற்றமில்லாத எப்படி மீட்கப்பட்டீர்களாம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறியீர்களா? நம்மை மீட்டது யாது? அவருடைய இரத்தம், அவருடைய பாடுகள், அவருடைய சிந்தின இரத்தம், கடைசி தொட்டு இரத்தம் வரை சிந்தினது நாம் ஒவ்வொருவருக்காகவும். அப்ப மீட்பு எங்கிருந்து வருகிறதாம்? குற்றமற்ற மாசற்ற, ஒரு குற்றம் ஒருவராலும் குற்றம் கண்டுபிடிக்கப்படாத ஒரே ஒரு மனிதர் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அந்த இரத்தம் தான் நம்மை ரட்சித்தது, அந்த இரத்தம் தான் நம்மை மீட்டது, அந்த இரத்தம் தான் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 22, ஆவியும் மணவாட்டியும் வா, 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவான், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவான். பாருங்கள், எவ்வளவு அருமையான கடைசி வெளிப்படுத்தல், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது. ஆவியும் மணவாட்டியும் வா என்று, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். இன்றைக்கு தாகம் இருக்கிறதா? என்கிட்ட வாங்கன்னு அழைப்பை கொடுக்கிறார். இயேசு சொல்றார், நீங்க தாகமா இருக்கீங்களா? என்கிட்ட வாங்க, உங்களுக்கு தாகத்தை தீர்க்க நான் இருக்கிறேன், எல்லாமே என்கிட்ட இருக்கு. தாகமா இருக்கா? வாங்க, என்கிட்ட வாங்க, என் பக்கத்துல வாங்க, என்ன கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு இலவசமா தர்றேன்ட்டு ஒரு அழைப்பை விடுகிறார். தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன். ஹல்லேலூயா, விருப்பம் உள்ளவன். அதை சொல்லிவிட்டு விருப்பம் இருந்தா வந்தா போதும். விருப்பம் இருக்கா? வா. விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். விருப்பம் இருந்தா வந்து இலவசமாய் பெற்றுக்கொள். விருப்பம் இல்லையா அப்படியே இரு என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியாது. அதே கடைசியாக 21:20, அதே வெளிப்படுத்தல் 21:6, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. தாகமாய் இருக்கு, தாகமாய் இருக்கு, தாகமாய் இருக்கு, அது வேண்டும் இது வேண்டும். தாகமாய் இருக்கா? நீங்க எங்கிட்ட வாங்க, நீங்க எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இலவசமாய் தருகிறேன் என்று இந்த மத்தியான வேளையில் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்கள், நாம் வேகமாக, ஏனென்றால் வேகமாக இன்னும் 2 வாரத்திலே இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் முடிக்கும் போது நமக்குள்ளே ஒரு பலன், நமக்குள்ளே ஒரு ஜீவன். ஏனென்றால் அந்த காரியங்கள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் தான். வேதத்திலே அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இங்கே நடக்கக்கூடாது என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக வெல்கம், நல்வரவு பார்த்தோம். சாப்பாடு தயார் என்று பார்த்தோம். பால் திராட்சரசம் குளிர்பானம் விற்கப்படும் என்று பார்த்தோம். கட்டணம் கிடையாது, இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. நீங்க வாங்க, இலவசமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாங்க, எங்ககிட்ட வாங்க, நான் உங்க தாகத்தை தீர்க்கிறேன் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே வருகிற அத்தனை பேருக்கும் அவர் இலவசமாய் நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை நல்ல தகப்பன் நான் ஆராதிக்கிறார். அப்படி எழும்பி நிற்கலாமா? தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்க என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியே இன்றைக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிற இந்த நாட்கள், காலம் பொல்லாததாய் இருக்கிறது. காலம் இனி செல்லாது. நடந்து கொண்டிருக்கிற நாட்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியம்